ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா 75 வருஷம் பழமையான கட்சி, 50 வருஷம் நாங்கள் தான் ஆட்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்திலேயே அந்த பெரும் கட்சி ரெண்டையும் பின்னுக்கு தள்ளி பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று இன்றைக்கி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்குது. தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் சொல்ல வருவது என்ன, முழுமையான விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடந்து முடிஞ்சு. இதில் முக்கிய கட்சிகளாக ஆளுங்கட்சியாக இருந்த மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியும், திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களின் தலைமையிலான என்டிஏ கூட்டணியும் பிரதான கட்சிகளாக போட்டியிட்டுச்சு. அதை தவிர்த்து தமிழ் தேசியத்தை மையமாக நிறுத்தி நாம் தமிழர் கட்சியும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமும் பிரதான 4 கட்சிகளாக போட்டியிட்டுச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொகுதிகளான 234 தொகுதியில் 117 பெரும்பான்மை என்ற இலக்கத்துடன் யார் ஆட்சி அமைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கடந்த ஒரு 10 நாட்களாக பேசும் பொருளாகவே இருந்துச்சு. இது குறிப்பாக எக்ஸிட் போல் நடத்தப்பட்டுச்சு. அதில் கூடுதலாக தற்போது ஆட்சியில் இருக்க திமுக தான் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிக்கொண்டு போய்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் நேற்றைய தினம் மே 4ஆம் தேதி இதற்கான முடிவுகள் வெளிவந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒஃபிஷியலாக என்ன ரிசல்ட்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 233 தொகுதியில் போட்டியிட்ட விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களையும், ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் 59 இடங்களையும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான ஏடிஎம்கே 47 தொகுதிகளிலையும், சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு இடத்துலையும் வெற்றி பெறலை அப்படிங்கிறதையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது. அதே நேரத்தில் திராவிடம் மற்றும் அனைத்து இந்த அண்ணா திராவிட கட்சிகளோட கூட்டணி கட்சிகளான இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 5 இடங்கள்லையும், பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடங்கள்லையும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்கள்லையும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 2 இடங்களையும் கைப்பற்றியிருக்கதா ஒஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. தமிழக தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது, வெறும் கட்சி ஆரம்பித்து 3 வருஷங்கள்லேயே ஒருத்தர் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இருந்த போதிலும் 75 வருஷமாக ஆட்சி செஞ்சும் 50 வருஷமாக ஆட்சி செஞ்ச இரு கட்சிகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறதும் அவர்களோட அரசியல் செயற்பாடுகளை மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அரசியல் சேவை ஒழுங்காக நடைபெறலான்னு சொன்னால் ஆட்சி மாற்றத்தை ஏற்கிறதுக்கு மக்கள் தயங்கினதே இல்லை. அதே நேரத்தில் சரியான ஒரு சந்தர்ப்பம், சரியான ஒரு நபரும் வரும்போது அவர்களுக்கான ஆதரவு அளிக்கிறதுக்கும் மக்கள் தயங்கினதும் இல்லை அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் நம்மளுக்கு வெளிப்படுத்துது. ஓகே கேஸ், ஃபைனலாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளை பற்றியும் கொஞ்சம் அறிஞ்சிக்கிட்டோம். ஓகே, இது போல் இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்மளுக்கு சப்போர்ட்டும் தாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும்.